செகண்ட் செமஸ்டர், அதே மாதிரி பிஎட் செகண்ட் இயர் ஃபோர்த் செமஸ்டர். இந்த செகண்ட் செமஸ்டருக்கும் ஃபோர்த் செமஸ்டருக்கான உங்களுக்கு 4 சப்ஜெக்ட்டுக்கான உங்களுக்கு நோட்ஸ் ஃபுல்லாக அனுப்பிச்சிட்டேன். அதே மாதிரி இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஷின், 5 மார்க் கொஷின், அதே மாதிரி ஒவ்வொரு 10 மார்க் கொஷினுக்கு கீழே இருக்க அந்த கீ பாயிண்ட்ஸ் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் செமஸ்டர் படிக்கிறவங்களுக்கும் ஃபோர்த் செமஸ்டர் படிக்கிறவங்களுக்கும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் செமஸ்டர் வந்து மேஜர் சப்ஜெக்ட் நோட்ஸ் வந்து நான் இன்னையிலேருந்து அனுப்புறேன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இன்னையிலேருந்து செகண்ட் செமஸ்டருக்கான அந்த மேஜர் சப்ஜெக்டுக்கான நோட்ஸ் வந்துடும். அதே மாதிரி ஃபோர்த் செமஸ்டருக்கு வந்து அந்த எலெக்டிவ் பேப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நோட்ஸ் நான் உங்களுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு பேப்பர் எடுத்திருப்பாங்க. அதனால அந்த எலெக்டிவ் பேப்பர்ஸ்க்கு மட்டும் நான் வந்து புக்ஸை வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக அனுப்பிச்சிருவேன். அதே மாதிரி அந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் உங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது மட்டும் தான் உங்களுக்கு அனுப்ப வேண்டியிருக்கு. சரிங்களா? மற்ற இது எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். ஓகே சார். இப்போ எப்படி சார் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணணும், எந்தெந்த சப்ஜெக்டை எப்படி எடுக்கணும், இப்போ செகண்ட் செமஸ்டர் வந்து மேஜர் சப்ஜெக்டை எப்படி படிக்கணும், ஃபோர்த் செமஸ்டரில் அந்த எலெக்டிவ் பேப்பர்ஸ்க்கு வந்து எப்படி சார் டைம் எடுத்துக்கணும், அதை பற்றி எல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, சார் நான் இன்னையிலேருந்து எப்படி நான் தொடர்ந்து படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கணும், அதே மாதிரி ஒரு சில பேர் சார் எனக்கு படித்தா மறந்துடுது, அதுக்கு எந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் அது மறக்காமல் இருக்கும், அதை பற்றி எல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீ எப்படி டைம் எடுத்துக்கணும், சார் எனக்கு டைமே இல்லை சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்க எப்படி நம்ம படிக்கிறதுக்கான டயத்தை கொண்டு வரணும், அதை பற்றி எல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து செகண்ட் செமஸ்டர் படிக்கிறவங்களும் ஃபோர்த் செமஸ்டர் படிக்கிறவங்களும் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேர்வுக்கு நீங்கள் தயாராகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகிறதுக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சரிங்களா? இப்போ அதை பற்றி எல்லாம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த செகண்ட் செமஸ்டர் ஃபோர்த் செமஸ்டர் கிளாஸில் புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும்னா, என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நம்முடைய கிளாஸில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவேன். சரிங்களா? நான் அனுப்புகிற நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நீங்கள் கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புகிற நோட்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நம்முடைய கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் டைம் எடுத்துக்கணும், ஃபோர்த் செமஸ்டருக்கு எலெக்டிவ் பேப்பருக்கு வந்து எப்படி படிக்கணும், செகண்ட் செமஸ்டருக்கு வந்து மேஜர் சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும், அதை ஃபஸ்ட்டு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், செகண்ட் செமஸ்டர் எடுத்துக்கங்க. 4 சப்ஜெக்ட் இருக்கு. இந்த 4 சப்ஜெக்ட் வந்து எல்லா மேஜருக்கும் காமன் தான். சரிங்களா? இப்போ பாருங்க, ஒவ்வொரு வாரமும் திங்கள் டு வெள்ளி, சரிங்களா, இந்த திங்கள் டு வெள்ளி 5 நாளை வந்து இந்த 4 சப்ஜெக்டை படிக்க எடுத்துக்கங்க. அதாவது ஒரு சில பேர் ஒரு வாரம் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்குவாங்க, இல்லைன்னா ஒரு வாரம் 2 சப்ஜெக்ட் எடுத்துக்கங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். சார் ஒவ்வொரு வாரம் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறேன் படிச்சுக்கோங்க, இல்லை ஒரு வாரத்துக்கு அந்த 5 நாள்ல 2 சப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் இந்த சனி ஞாயிறு இருக்கு பார்த்தீங்களா, சாட்டர்டே சண்டே இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு எடுத்துக்கங்க. சரிங்களா? ஒவ்வொரு வாரமும் சனி ஞாயிறு இந்த 2 நாளும் உங்க கையில, அந்த 2 நாள் முழுவதும் உங்க கையில மேஜர் சப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்கணும். சரிங்களா? நிறைய பேர் இந்த இடத்துல என்ன தவறு பண்ணுவாங்கன்னா, மற்ற 4 சப்ஜெக்ட் படிச்சுட்டு வருவாங்க, மேஜர் சப்ஜெக்ட் கடைசியில் படிச்சு வச்சிருப்பாங்க. ஆனால் செகண்ட் செமஸ்டர் மேஜர் சப்ஜெக்ட் கஷ்டம்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வாரத்துல இருந்து ஒவ்வொரு வாரமும் சனி ஞாயிறு வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்டை எடுத்துக்கங்க. சரிங்களா? வாரத்தில் 5 நாளில் 4 சப்ஜெக்ட், அது எந்த சப்ஜெக்டும் எடுத்துக்கங்க. ஒரு வாரத்துக்கு 2 சப்ஜெக்ட் எடுத்துக்கங்க, இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் கூட எடுத்துக்கங்க, அது உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்படி தான் பிரித்து படிக்கணும். அதே மாதிரி ஃபோர்த் செமஸ்டர் பாருங்க, அந்த திங்கள் டு வெள்ளி அதுல வந்து 4 சப்ஜெக்டை இதே மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி, ஒரு வாரத்துக்கு 2 சப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி, அப்படி எடுத்துக்கங்க. அடுத்து இந்த சனி ஞாயிறு இந்த 2 நாள் இந்த எலெக்டிவ் பேப்பருக்கு வந்து எடுத்துக்கங்க. சரிங்களா? நிறைய பேர் பாருங்க, இந்த இதுக்கு முன்னாடி படிச்சவங்களா மற்ற 4 சப்ஜெக்ட் படிச்சு வச்சுருவாங்க. இந்த எலெக்டிவ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டயத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சரிங்களா? ஸோ நீங்க
இந்த வாரத்திலிருந்து வர சனி ஞாயிறு வந்து ஒவ்வொரு வாரமும் 2 நாள் உங்க கையில 4th செமஸ்டர் உங்க கையில அந்த 2 நாள் முழுவதும் இந்த எலெக்டிவ் சப்ஜெக்ட் தான் நீங்க என்ன பேப்பர் எடுத்துக்கீங்களோ அதை கையில வச்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கான புக்ஸ் பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும் தெரிஞ்சிச்சா? ஓகே சார். இதை எப்படி சார் நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கணும்? எந்த மாதிரி படிச்சா நம்ம ஈஸியா படிக்க முடியும்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நல்லா கவனிச்சுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, செகண்ட் செமஸ்டருக்கு வந்து கற்றலுக்காக மதிப்பிடுதல் இந்த சப்ஜெக்ட் எக்ஸாம்பிள் எடுத்துங்க. 4th செமஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அறிவு தொகுப்பும் கலைத்திட்டமும் இந்த சப்ஜெக்டை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துங்க. இப்போ பாருங்க, கற்றலுக்காக மதிப்பிடுதல் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 16 கொஸ்டின் கொடுத்துருப்பேன். சரிங்களா? நல்லா கவனிச்சுங்க. 16 கொஸ்டின் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி 4th செமஸ்டருக்கு அறிவு தொகுப்பும் கலைத்திட்டமும் அதுல வந்து ஒரு 16 கொஸ்டின் கொடுத்துருப்பேன். 14 இல்ல 16 கொடுத்துருப்பேன். சரிங்களா? நீங்க என்ன செய்யலாம், நல்லா கவனிச்சுங்க. நாளைக்கு நீங்க படிக்க போறீங்கன்னா அதுக்கு முதல் நாள் இரவு, நல்லா கவனிச்சுங்க, நாளைக்கு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு முதல் நாள் இரவு நீங்க எப்படி தயாராகணும்னா, இப்போ பாருங்க 5 நாள் சொல்லியிருக்கேன், திங்கள் டு வெள்ளி 5 நாள் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன் வச்சுக்கோ. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு 3 10 மார்க்கை பிளான் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு, நல்லா புரிஞ்சுட்டீங்களா? முடிஞ்ச அளவுக்கு 3 10 மார்க்கை பிளான் பண்ணுங்க. இப்போ கவனிங்க, கற்றலுக்காக மதிப்பிடுதல் இந்த 16 கொஸ்டின் நீங்க ஒரு A4 சீட் முதல் நாளே A4 சீட் எடுத்துட்டு கற்றலுக்காக மதிப்பிடுதல் அந்த ஹெட்டிங் போட்டு, இப்போ நாளைக்கு நான் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து 3 10 மார்க்கை படிக்க போறேன் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின் எழுதிட்டு நான் உங்களுக்கு இந்த 16 கொஸ்டினுக்கான கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். அதாவது ஒவ்வொரு 10 மார்க்கும் என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் வரும் சொல்லி நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். அதே மாதிரி 4th செமஸ்டர் இந்த அறிவு தொகுப்பும் கலைத்திட்டமும் அவங்களுக்கும் ஒவ்வொரு 10 மார்க் கொஸ்டின் கீழே என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் வரும் சொல்லி அவங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். நீங்க என்ன செய்யணும், நாளைக்கு 3 கொஸ்டினை படிக்க போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினை போட்டு அந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் அந்த A4 சீட்ல எழுதுங்க. செகண்ட் கொஸ்டின் போட்டு அந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் A4 சீட்ல எழுதுங்க. தேர்ட் கொஸ்டினை போட்டு அந்த கீ பாயிண்ட்ஸை மட்டும் நீங்க அந்த A4 சீட்டை எழுதி வச்சிருங்க முதல் நாள். அதாவது நாளைக்கு என்ன படிக்க போறேன் அப்படின்றதுக்கு முதல் நாளே நீங்க தயார்படுத்தி வச்சிருங்க. சில பேர் வந்து நாளைக்கு படிப்புன்னு மட்டும் விட்டுருவாங்க. ஆனா நாளைக்கு புக் எடுக்கும்போது எதை படிக்கணும் திருப்பி பார்க்கறதுக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எடுத்துக்குவாங்க. அப்படியே டயர்டாகி புக்கை மூடி வச்சுருவாங்க. அப்படி இருக்கவே கூடாது. நாளைக்கு நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்றத முன்கூட்டியே தயார் பண்ணணும். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அப்போ நீங்க நாளைக்கு ஒரு 3 கொஸ்டின் 10 கொஸ்டின் படிக்க போறீங்கன்னா அடுத்து முதல் நாளே வந்து அந்த 3 கொஸ்டினும் A4 சீட் எழுதி அதுக்கு என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் வர சொல்லி எழுதிருங்க. கற்றலுக்காக மதிப்பிடுதுன்னா அந்த 3 கொஸ்டின் நீங்க என்ன சப்ஜெக்ட் படிக்க போறீங்களோ, ஏன்னா 4 சப்ஜெக்ட் அனுப்பிச்சிருக்கேன், நீங்க என்ன சப்ஜெக்ட் படிக்க போறீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கான 10 மார்க் கொஸ்டின் அது கீ பாயிண்ட்ஸா A4 சீட்ல எழுதி வச்சுங்க. அப்படி A4 சீட்ல நீங்க எழுதும்போது நீங்க கரெக்டான நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். ரெண்டாவது அந்த கீ பாயிண்ட்ஸும் உங்களுக்கு மறக்காது. கொஸ்டின் எப்படி கேட்டாலும் அந்த கீ பாயிண்ட்ஸ் வச்சு நீங்க எழுதிடலாம். ஸோ நீங்க என்ன செய்யலாம், செகண்ட் செமஸ்டருக்கு 4th செமஸ்டருக்கு 2 பேரும் அப்படி எழுதி தயாராயிருங்க. சரிங்களா? இப்போ என்ன சொல்லிட்டோம், எந்தெந்த சப்ஜெக்ட் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டோம், எப்படி படிக்கணும், அப்போ முதல் நாள் எப்படி தயாராகணும்னு சொல்லிட்டோம். சரிங்களா? இப்போ அடுத்த ஒரு கொஸ்டின் வரும், சார் எனக்கு டைம் இல்லை, நான் எப்படி சார் படிக்கிறது? சார் நான் படிச்சேன்னா அதை தொடர்ந்து முயற்சி பண்ண முடியல, நான் எப்படி சார் பண்றது? அதை பத்தி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு ஒரு உண்மை சம்பவத்தை எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இதுக்கு கொஞ்சம் நான் டைம் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு உந்துதலா இருக்கும், ஒரு மோட்டிவா இருக்கும். கண்டிப்பா நம்மளால பண்ண முடியும் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் அவங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து என்னுடைய நண்பரை வந்து நான் மீட் பண்ணேன். சரிங்களா? என்னுடைய நண்பர் என்ன சொன்னார்னா, சார் நான் வந்து உடல் எடையை குறைக்கணும், நான் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்ள போறேன், ஒவ்வொரு நாளும் ஈவினிங் டைம் வந்து நான் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்ளலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், ரொம்ப நல்ல விஷயம், நடைப்பயிற்சி வந்து உடல் நலத்திற்கு ரொம்ப நல்லது, கண்டிப்பா அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பர்கிட்ட நான் சொன்னேன். சரிங்களா? அடுத்து என்னுடைய நண்பர் என்ன சொல்றாருன்னா, சார் நான் வாரத்துல 7 நாளும் நான் ஈவினிங் டைம் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்ளலான்னு இருக்கேன்னு சொன்னார். அப்ப நான் சொன்னேன், சார் நீங்க வாரத்துல 7 நாள் நீங்க வந்து பண்ண வேண்டாம், ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் 5 நாள் நீங்க நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஆஃபீஸ் போறீங்க, அங்கு வேலை முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப உங்களுக்கு வந்து அது நடைபயிற்சி பண்ணணும், அந்த ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது சலிப்பு தட்டிடும், ரெண்டாவது பண்ணணுமான்ற ஒரு எண்ணம் வந்துடும், அப்படியே விட்டுருவீங்க. அதனால நீங்க வாரத்துல ஃபர்ஸ்ட் 5 நாள் நடைபயிற்சி பண்ணுங்க, இதை வந்து ஒரு 2 மாசத்துக்கு பண்ணுங்க, 3ஆம் மாசத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கூட்டுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு என்னுடைய நண்பர் சொன்னாரு, இல்ல நான் 7 நாள் போயிடும் நண்பா அப்படின்னு சொன்னார். 7 நாள் என்னால முடியும், போயிடுவேன். சரி ஓகே, அதுக்கு நான் சொன்னேன், ஓகே நல்ல விஷயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டேன்.
சொன்ன பிறகு திரும்ப ஒரு 12 நாள் ஒரு 15 நாள் இருக்கிறேன். திரும்ப அவரை நான் மீட் பண்ணேன். இது உண்மை சம்பவம். அவர்கிட்ட கேட்டேன், நடைபயிற்சி எப்படி போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னபோது, எங்க நண்பன் நம்மளால போக முடியுது, ஒரு 3 நாள் போனேன், ஃபேமிலியில் ஏதாவது வேலை வந்துடுது, இல்லை வெளியே போக வேண்டிய வேலை வந்துடுது, இல்லை ஏதாவது ஒரு தடங்கு வந்துடுது. 3 நாள் போனேன், 4வது நாள் வந்து ஏதாவது ஒரு வேலை வந்துடுது, அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார். சரிங்களா? அப்போ நான் சொன்னேன், எத்தனை நாள் ஃபர்ஸ்ட் நீங்கள் முடிவு பண்ணி எத்தனை நாள் போனீங்க அப்படின்னு நான் பாக்கி நடைபயிற்சி மேற்கொண்டீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சொன்னார், நான் திங்கள் போனேன், செவ்வாய்க்கிழமை போனேன், புதன்கிழமை போனேன், 3 நாள் போனேன். இதெல்லாம் கவனிச்சுங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, சார் என்னால் தொடர்ந்து படிக்க முடியல, படிக்கும்போது என்னென்ன தடங்கள்லாம் வரும், அது எப்படி சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை சொல்கிறேன். திங்கக்கிழமை போனேன், செவ்வாய்க்கிழமை போனேன், புதன்கிழமை போனேன். வியாழக்கிழமை அந்த ஈவினிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக வேலை வந்துருச்சு, அதனால பண்ண முடியலன்னாரு. வெள்ளிக்கிழமை அதே ஈவினிங் டைம் மழை வந்துருச்சு, என்னால் நடைபயிற்சி போக முடியும்னு சொன்னார். சனிக்கிழமை எனக்கு தனியாக ஒரு பர்சனல் வேலை வந்துருச்சு, அதனால போக முடியலன்னு சொன்னார். இப்படி 3 நாள் போக முடியலையா, என்ன 3 நாள் தான் போகிறோம், இப்படி போய் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன், அதுக்கான டைம் கிடைக்கல, தடங்களாக வருது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன்னு சொன்னார். அப்படி சொன்னோடனே நான் சிரிச்சுக்கிட்டு அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கீங்களா கேட்டேன். ஆமாம் போயிட்டு இருக்கேன்னு சொன்னார். இந்த மாதம் எத்தனை நாள் லீவ் போட்டிருக்கீங்க ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவர் தான் சொன்னார், ஒரு 2 நாள் லீவ் போட்டிருப்பேன் அப்படின்னு சொன்னார். 2 நாள் லீவ் போட்டிருக்கீங்களா, ஓகே. இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கீங்களா கேட்டேன். ஆமாம் போயிட்டு இருக்கேன். ஏன் 2 நாள் நீங்கள் லீவ் போட்டீங்களா, அப்படியே எதுக்கு ஆஃபீஸ் போறீங்க, அப்படியே விட்டுற வேண்டியதானே. 3 நாள் வாக்கிங் போனீங்க, 2 நாள் தடங்கள் வந்துருச்சு, வாக்கிங் அப்படியே நடைபயிற்சி பண்ணுறது அப்படியே விட்டுட்டீங்க. இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, 2 நாள் லீவ் வந்துருச்சு, நீங்கள் ஏன் ஆஃபீஸ் போகிறீங்க, அப்படியே விட்டுற வேண்டியதானே அப்படி கேட்டேன். எப்படி நண்பா விட முடியும், ஆஃபீஸ் போனால் தான் எனக்கு சம்பளம் வரும், என்னுடைய குடும்பத்தை பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அப்போ நீ ஒரு வேலைக்கு போனால் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், உங்களோட குடும்பத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி இடையில தடங்கள் வந்தால் தொடர்ந்து அது சரியல. அதே மாதிரி தான் நடைபயிற்சியும் உனக்கு உடல் நலத்திற்கு நல்லது, அதுதான் உன்னுடைய தேவை. அப்போ 2 நாள் தடங்கள் வந்தா அப்படியே விட்டுருவா, 3வது நாள் நீ திரும்ப போடிதானே. எல்லாருக்கும் எல்லா விஷயத்த தொடங்கும் போது தடங்கள் வரதான் செய்யும். தடங்கள் வந்துட்டு அப்படியே நம்ம விட்டுறக்கூடாது, அது தொடர்ந்து நம்ம பண்ணணும். அப்போ அவருக்கு சொன்னேன், நீ 2 நாள் ஆஃபீஸ் போன 2 நாள் லீவ் போட்ட, அப்புறம் 3வது நாள் இதுக்கு ஆஃபீஸ் போனேன் அப்படின்னு அந்த சேலரி எனக்கு வேணும், நான் ஃபேமிலியை பார்க்கணும் அப்படி சொன்னார்ல. இப்போ நீ உடல் நலத்துக்கு நல்லது, உடலை குறைக்கணும்னு சொல்லி வாக்கிங் போற, நடைபயிற்சி மேற்கொள்ற. ஸோ 2 நாள் தடங்கள் வந்துச்சு, 3வது நாள் ஏன் தொடர்ந்து போகல நீ அப்படி சொன்னா அவர் மைண்டில் தட்டுச்சு. ஆமா. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு விஷயத்த தொடங்கும்போது தடங்கள் வரத்தான் செய்யும், அது தொடர்ந்து நீ பண்ணணும் அப்படி சொன்னேன். அதுக்கு பிறகு அவரு ஓகே பரவாயில்ல, எனக்கு வந்து தடங்கள் வந்தா கூட அடுத்த நாள் வந்து போறேன். ஏன்னா மாசத்துல 15 நாள் நீ 30 நாள் போகாம இருக்கிறத விட 15 நாள் நடைபயிற்சி மேற்கொள்வது ரொம்ப நல்லது தானே அப்படி நான் சொன்னேன். ஓ கரெக்ட் அப்படின்னு சொல்லி அடுத்து அவர் தொடர்ந்து நடைபயிற்சி மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டார். சரிங்களா? ஆரம்பிச்ச பிறகு மறுபடியும் ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு அவர் சந்திச்சேன். நடைபயிற்சி நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன், ஆனா என்ன சலிப்பு தட்டிச்சு அவருக்கு. எனக்கு உடல் வந்து குறையவே இல்லை, 3 மாசமா போயிட்டு இருக்கேன், எனக்கு உடம்பு குறையவே இல்லை அப்படின்னு சொன்னார். அது நான் சொன்னேன், நீங்க குண்டாகி எத்தனை வருஷம் ஆச்சு கேட்டா 3 வருஷம் ஆச்சு, நான் குண்டா இருக்கு 3 வருஷம் குண்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப 3 வருஷம் நீங்க குண்டா இருக்கிறதுக்கு உடம்பு வெயிட் போடுறதுக்கு இருக்கீங்க, ஆனா 3 மாசத்துல எப்படி உங்களுக்கு வெயிட்டை குறைக்க முடியும்? அப்ப நீங்க அதை தொடர்ந்து முயற்சி பண்ணல. நல்லா கவனிச்சுங்க, நீங்க வந்து உடம்பு குறைக்கணும் அந்த மைண்ட்ல ஏத்துக்கிட்டே நீங்க நடைபயிற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடம்பு குறையாது. ஒரு நாள் போயிட்டு மறுபடியும் வெயிட் செக் பண்றது, மறுநாள் போயிட்டு வெயிட் செக் பண்ண, இப்படி பண்ணவே கூடாது. உங்களுடைய அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும், குறையில மன அழுத்தம் ஏற்படும், அந்த செய்ய வேண்டிய காரியத்துல முயற்சி இருக்காது. சரிங்களா? நீங்க என்ன மைண்ட்ல வைக்கணும்னா, நான் நடைபயிற்சி மேற்கொள்றது என்னுடைய உடல் நலத்திற்கு நல்லது, இவ்வளவுதான் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க வாட்டில் நடந்து போயிட்டே இருக்க, அதை தொடர்ந்து செய்யுங்க, தானாவே உடம்பு குறையும், நீங்க அதை செக் பண்ண அவசியமே இல்லை. நடைபயிற்சி மேற்கொள்றது என்னுடைய உடல் நலத்துக்கு நல்லது, அதனால நான் தொடர்ந்து செய்றேன், அவ்வளவுதான். நீ எந்த ப்ரெஷர் எந்த இதுவும் மைண்ட் ஏற்றுக்காதீங்க, நீங்க வாட்டில் நடைபயிற்சி மேற்கொள்ளுங்க, தானா உடம்பு குறையும்னு சொன்னேன். அவர் தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா? இப்போ அப்படியே இது எக்ஸாம் போங்க. இப்போ நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துட்டேன், 10 மார்க் கொஸ்டின் கொடுத்துட்டேன். ஒரு சில பேர் என்ன சொன்னா 3 நாள் படிப்பாங்க, 4ஆம் நாள் 7 வேலை வந்துடும், 5ஆம் நாள் 7 வந்துடும், அப்படியே அந்த பழக்கத்தை விட்டுருவாங்க. இந்த மாதிரி அந்த பழக்கத்தை எப்பவுமே விட்டுறாதீங்க. தடங்கள் வந்தாலும் அடுத்த நாள் அதை முயற்சி பண்ணுங்க. நீங்க மட்டும் இந்த படிக்கிற விஷயத்த பழக்கமா மாத்திக்கிட்டீங்கன்னா அந்த பழக்கம் எப்பவுமே உங்களை விட்டு போகாது. சரிங்களா? அந்த பழக்கமா மாத்துறது வரைக்கும் நமக்கு கடினமாக தான் இருக்கும். ஒரு 10 நாள், ஒரு 15 நாள், ஒரு 20 நாள் கடினமா இருக்கும். 21ஆம் நாள்ல இருந்து நம்ம அப்படி படிக்காம விட்டா ஏதோ இழந்த மாதிரி ஆயிரும்.
உங்களுக்கு அது பழக்கமாக மாறிடும். அப்படி பழக்கமாக மாறிச்சுன்னா எந்த ஒரு தனிப்பட்ட தேர்வுலையும் சரி, எந்த ஒரு போட்டித் தேர்வுலையும் சரி, ஏன் நம்ம பர்சனல் லைஃப்லையும் சரி, எடுத்துக்கிட்ட காரியத்தில் நம்ம தொடர்ந்து வேலை செஞ்சோன்னா கண்டிப்பாக நம்ம எதிர்பாராத மிகப்பெரிய இடத்துக்கு போய் நம்ம சேருவோம். இதைத்தான் நான் சொல்கிறேன். ஸோ நான் இன்னைக்கு சொல்லுறது நாளிலிருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக நம்ம முயற்சியை தொடர்ந்து பண்ணணும். பண்ணும்போது தடங்கள் வரத்தான் செய்யும், அதை நம்ம தாண்டி தான் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்த முக்கியமான விஷயம் சார், எந்த டைம் நம்ம தேர்ந்தெடுக்கணும், எப்படி டைம் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு நாள் எப்போ முடியுது தொடங்குதுன்னு கேட்டால் அவர் என்ன சொன்னால் 9 மணிக்கு ஆஃபீஸ் போகிறேன், 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறேன், அவ்வளோதான் ஒரு நாள் முடிஞ்சுன்னு சொல்லுவார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். 9 மணிக்கு வேலைக்கு போகிறேன், 5 மணிக்கு வீட்டுக்கு வந்து அதோட அந்த ஒரு நாள் முடிஞ்சிருச்சா? எல்லாத்தையும் கேட்டால் அதோட ஒரு நாள் முடிஞ்சா சொல்லுவோம். நல்லா கவனிங்க. இப்போ ஒரு நாள்ன்றது நமக்கு 24 மணி நேரம். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் காலேஜ் போகிறீங்க. காலேஜ் போகும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 9 மணிக்கு வேலை ஆரம்பிச்சு 5 மணிக்கு முடியுது. 9 மணிக்கு காலேஜ் ஆரம்பிச்சு 5 மணிக்கு வருது. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம். சரிங்களா? நம்ம காலேஜ் போகிற டைம் ஒர்க் பண்ணுற 8 மணி நேரம். யா வச்சுட்டீங்களா? ஓகே, இப்போ 24 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரத்தை கழிச்சா உங்ககிட்ட இருக்கிறது 16 மணி நேரம் இருக்கு. நல்லா கவனிச்சிங்களா? உங்கள்கிட்ட 16 மணி நேரம் இருக்கு. அடுத்து வாங்க, இப்போ தூங்குற டைம் ஆவரேஜா ஒரு மனிதன் 8 மணி நேரம் தூங்குறதுக்கு எடுத்துக்கன்னு சொல்லுவாங்க. ஸோ 8 மணி நேரம் தூங்குறதுக்கு எடுத்துக்கங்க. இப்போ உங்கள்கிட்ட பேலன்ஸ் இருக்குது 16 மணி நேரம். 8 மணி நேரம் தூங்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்குது 8 மணி நேரம். சரிங்களா? இதை நான் சொல்லும்போது பாருங்க, இனிமேல் யாரும் எனக்கு டைம் லைன்ஸ் சொல்ல மாட்டாங்க. கவனிங்க, 8 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்க எடுத்துட்டா மீதி வந்து 8 மணி நேரம் இருக்கு. இப்போ அடுத்து பாருங்க, உங்களுடைய பர்சனல் ஒர்க்கு, உங்களுக்கு தனிப்பட்ட வேலை இருக்கும் வைக்கும், அதுல வந்து ஒரு 4 மணி நேரம் எடுத்துங்க. உங்களுடைய பர்சனல் ஒர்க்குக்காக ஒரு 4 மணி நேரத்தில் எடுத்துக்கங்க. இப்போ பேலன்ஸ் 8 மணி நேரம் இருக்கு, 4 மணி நேரத்தில் எடுத்துக்கங்க. மீதி வந்து உங்களுக்கு 4 மணி நேரம் இருக்கு. சரிங்களா? மீதி வந்து 4 மணி நேரம் இருக்கு. அடுத்து பாருங்க, ஃப்ரீ டைம் ஒரு மணி நேரம் ஃப்ரீ டைத்தை எடுத்துக்கங்க. அப்போ 4 மணி நேரத்தில் 1 மணி நேரம் போச்சா உங்க கையில 3 மணி நேரம் இருக்கும். எல்லாருடைய கையிலையும் குறைஞ்சது 3 மணி நேரம் இருக்கும், அதிகபட்சம் இருக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த காலேஜ் போகிற டைம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் நீங்க வந்து காலையில் எந்திரிச்சு வந்து இரவு வரைக்கும் நீங்கள் ஒரு டைம் போட்டு பாருங்க. எத்தனை மணி காலேஜ் போய் எத்தனை மணி திரும்ப ரிட்டர்ன் வரோம், உங்கள் ஒர்க்கெல்லாம் கழிச்ச போக எத்தனை மணி நேரம் இருக்கு மட்டும் பாருங்க. குறைஞ்சது என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிறேன் 5 மணி நேரமாக இருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறது 3 மணி நேரம் சொல்கிறேன். ஸோ ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்தை படிக்க எடுத்துக்கோங்க. அது தொடர்ந்து 3 மணி நேரம் இருக்கோம்னா 2ஆக பிரிச்சுங்க. மார்னிங் ஒரு 1.5 மணி நேரம், இல்லை ஈவினிங் டைம், இல்லை நைட் வந்து 1.5 மணி நேரம், அதை 2ஆக பிரிச்சுக்குங்க. இப்படி 3 மணி நேரம் மட்டும் நீங்கள் கரெக்டாக ரெகுலராக டெய்லி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் வந்து எக்ஸாம் நல்ல மார்க் எடுத்துடலாம். எக்ஸாம் பற்றி பயமே போயிடும். இது நம்ம பிஎட் சப்ஜெக்ட் கூட கிடையாது. நீங்கள் எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கும் நீங்கள் தயாரானா கூட 3 மணி நேரம்ன்றது 30 நாளுக்கு எடுத்துங்க. எத்தனை மணி நேரம் வரும் பார்த்துங்க. ஒரு வருஷத்துக்கு எடுத்துங்க, எத்தனை மணி நேரம் வரும் பார்த்துங்க. நம்ம பயன்படுத்த வேண்டியது அந்த 3 மணி நேரம். அதை 2ஆக பிரிச்சுக்குங்க. சரிங்களா? கண்டிப்பா இப்போ 1.5 மணி நேரம் பிரிச்சுக்கீங்கன்னா எந்த 1.5 மணி நேரம் நம்ம படிக்க போறோம் அப்படின்றத நான் ஆல்ரெடி A4 ஷீட் எழுதுறேன் பார்த்தீங்களா, அந்த A4 ஷீட்ல அந்த டயத்தை கம்பல்சரி மென்ஷன் பண்ணிடுங்க. காலையில் 1.5 மணி நேரம், ஃபார் எக்ஸாம்பிள் 5 to 6 அப்படின்னா அந்த A4 ஷீட் அந்த 3 கேள்வி எழுதிருப்பீங்களா, அது பக்கத்திலே 5 to 6:30, 5 to 6:30 அந்த டயத்தை குறிச்சுங்க. ஈவினிங் டைம் எந்த டைம் படிக்க போறீங்க அந்த டயத்தை அதை மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த வேலை எது இருந்தாலும் அந்த காலையில 1.5 மணி நேரம் உங்க கையில புத்தகம் இருக்கணும். அந்த ஈவினிங்ல நைட்டு அந்த டைம்ல உங்க கையில புத்தகம் இருக்கணும். இந்த 3 மணி நேரத்துல உங்க கையில புத்தகம் மட்டும்தான் இருக்கணும், மற்ற எந்த இதுவும் இருக்கக்கூடாது. சரிங்களா? நல்லா கவனிச்சிட்டீங்களா? அப்ப இப்போ வந்து யாரு டைம்லன்னு சொல்லுவாங்களா? அதே மாதிரி எனக்கு ஒரு நாள் வந்து ஆஃபீஸ் போறேன், காலேஜ் போறேன், ஈவினிங் வந்துட்டு ஒரு நாள் முடிஞ்சிச்சு சொல்ல முடியுமா? சரிங்களா? நீங்க அதே மாதிரி நீங்க உங்களை சுற்றி இருக்கவங்க ஜெயிச்சவங்களை மட்டும் பாருங்க. நல்லா கவனிச்சு இதை நோட் பண்ணி பாருங்க. உங்களை சுற்றி உங்களை விட பொருளாதாரத்தில் பெரிய ஆள் இருப்பாங்களே அவங்களையும் பாருங்க. போட்டித் தேர்வில் ஜெயிச்சாங்க பார்த்தீங்களா அவங்களையும் பாருங்க. இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல இந்த 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு வரோம் பார்த்தீங்களா, இது வந்து எல்லாருமே பயன்படுத்துகிற ஒரு டைம். ஆனால் 9 மணிக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் இருக்கும் பாருங்க, 5 மணிக்கு அடுத்து எவ்வளோ நேரம் மட்டும் இருக்கும் பாருங்க. ஆனால் அந்த டயத்தை நம்ம வந்து வேலை செய்யறதுக்கான ஒரு விஷயமாவே நினைக்கிறது இல்லை. அதுவும் ஒரு நாள் கூட சேர்ந்தது தான், அது முக்கியமான ஒரு நாள். சரிங்களா? நம்ம அந்த வேலை பார்க்குற டயத்தை மட்டும்தான் ஒரு நாள் தொடங்குது முடியுதுன்னு நினைச்சிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்க டயத்தையும், அந்த வேலை முடிச்சப்போ அது பின்னாடி இருக்க டயத்தையும்
அதை கரெக்டாக நம்மளை சுற்றி யோசிச்சு பாருங்க. அந்த பொருளாதாரத்தில் பெரிய ஆளா இருக்கா பார்த்தீங்களா, அவங்க அந்த டயத்தை பயன்படுத்தி ஜெயிச்சு அந்த டைமை கரெக்டாக பயன்படுத்தியிருப்பாங்க. அவங்களுடைய ஒர்க்குக்காகவோ அல்லது ஒர்க்கு சம்மந்தமாகவோ கரெக்டாக பயன்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி தேர்வுக்கு தயாராகும் பாருங்க, அந்த டயத்து போக அந்த 9 மணிக்கு முன்னாடி 5 மணிக்கு அடுத்து அந்த டயத்தை யாரெல்லாம் சரியாக பயன்படுத்தியிருக்காங்களோ அவங்க தான் பொருளாதாரத்திலையும் பெரிய ஆளாக இருப்பாங்க, போட்டித் தேர்வில் பெரிய அளவு ஜெயிச்சவங்களாம் இருப்பாங்க. சரிங்களா? இதை மைண்டில் வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் ஒரு டைம் செட்டில் போடுங்க. ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கங்க. A4 ஷீட்டில் நான் சொன்ன 3 கேள்வி எழுதுங்க, அது கீ பாயிண்ட்ஸ் எழுதுங்க, எந்த டைம் படிக்க போகிறேன் அப்படின்றது எழுதுங்க. அதை தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் பண்ணுறப்ப தடங்கள் வரும். தடங்கள் வந்தால் பரவாயில்ல, மறுநாளும் அதை தொடர்ந்து பண்ணுங்க. அப்படி தொடர்ந்து அதை பழக்கமாக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா பிஎட் தேர்வு மட்டும் கிடையாது, எந்த தேர்வுக்கும் உங்களால் ஜெயிக்க முடியும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க.